வணக்கம் நண்பர்களே. பிஜிடிஆர்பி எழுத போற நண்பர்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோ இது. ஏன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு போயிட்டு தான் பரீட்சை எழுத போறோம். அப்படி எழுதி நெறைய மார்க் 150க்கு 130 மார்க் நம்ம வாங்குவோம். அதில நம்ம செலக்ட் ஆகி போயிடுவோம். அந்த மாரி 130 மார்க் வாங்குறவங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, அவங்க தான் அதிக மார்க் எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம பிஜிடிஆர்பில பார்த்தீங்கன்னா, 110 மார்க் மேல எடுத்தாலே கன்ஃபார்ம் வேலை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, இன்னும் சில பேர நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 96 மார்க், 98 மார்க் எடுத்திருப்போம். அ அவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 101 மார்க் எடுத்திருப்பாங்க. 91 மார்க் 96 மார்க் எடுத்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா, 101 மார்க் எடுத்தவங்க வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அதே மாரி 75 மார்க் எடுத்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு 85 எடுத்திருப்போம். நமக்கு வேலை இருக்காது. இதுல என்ன இருக்கு? அதுல எப்படி அந்த வேலை எடுக்குறாங்க? நம்ம மார்க் படி நம்ம அப்படியே கன்டினியூஸா எடுத்திருந்தா, நம்ம நமக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டுருக்கணும். 85 மார்க் போட்டதுக்கு அப்புறம் தான் 75க்கு போட்டுருக்கணும். அப்படி இல்லாம எப்படி நம்மளோட கம்மியான மார்க் உள்ளவங்கலாம் எப்படி போறாங்க? அப்படிங்கிறப்ப, இதுல கோட்டா அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருக்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோட்டா ஒதுக்கி தான் குடுக்குது. அதாவது பின்தங்கியவர்கள், அவங்க பொருளாதார அடிப்படையில பல விதத்தில பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணிய தான் ஒதுக்குது. இப்ப நீங்க 100 போஸ்டிங் இருக்குன்னா, 100 போஸ்டிங்க்குமே நம்ம மெரிட் கிடையாது. அதுல நெறைய பிரிவுகள்ல அது போஸ்டிங் பிரிஞ்சு போயிடுது. இத தான் நம்ம கோட்டா ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். இது நெறைய பேர் இத கண்டுக்கிறதே இல்ல. இந்த சில பேர் மார்க் எடுப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை கிடைச்சிடும். அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. சில பேரு மார்க் கம்மியா எடுப்பாங்க. சரி நம்ம கம்மியா மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத பத்தி கண்டுக்கிறதே இல்ல. இந்த லிஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்க? இதுல யார் யாருக்கு வேலைக்கு போறாங்க? யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தவங்கலாம் போறாங்க? இந்த கோட்டான்னா என்ன? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்சிரும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். இத தெரிஞ்சவங்களும் இத நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டு ஷேர் பண்றது மூலியமா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இத தெரிஞ்சுக்கிட்டா என்ன? அது அவங்க ஆஃபீஸ் லெவல்ல பண்றது அது. எதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா, நீங்க எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும், நமக்கு போட்டியாளர்கள் யாரு, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யார் யார் சப்ஜெக்ட்ல எத்தன இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணா மட்டும் தான் நீங்க உங்களால கான்ஃபிடென்ட்டா படிக்க முடியும். நான் வந்து 120 மார்க் மேல எடுத்தா தான் என்னால பாஸ் ஆக முடியும். என்னால வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற முடிவ நீங்க எடுக்கணும்னா, இந்த மாரியான விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். இல்லன்னா, யாரையோ ஒருத்தவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க 75 மார்க் எடுத்துட்டு போன டிஆர்பில போயிருப்பாங்க. நம்ம 76 எடுத்தா பாஸ் ஆகி போயிடலாம்னு நினச்சுட்டு போயிருப்பீங்க. அது எல்லா கட்டத்திலயும் அது அது உதவாது. ஏன்னா, அது ஒவ்வொரு டைம்ல அது மாறுங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. அ அந்தந்த டைம்ல இந்த கோட்டாங்கிறது மாறும், மார்க்குங்கிறது மாறும். அப்போ நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கோட்டாவ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால கண்டிப்பா அந்த மார்க்க நோக்கி போக முடியும். அப்படி பார்க்குறப்ப நான் வந்து 100% வேலை அப்படிங்கிறத நம்ம இப்ப வச்சுப்போம். 100% இந்த 100%ங்கிற இந்த வேலைய எப்படி குடுக்குறாங்க? மெரிட்டுக்கு 31% குடுக்குறாங்க. மெரிட்டுக்கு 31% குடுக்குறாங்க. அந்த 31%ங்கிறது முதல் மார்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு. அதுக்குள்ள நெறைய பிரிவுகள் இருக்கு. நம்ம அத அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இந்த வீடியோ 2, 3 பார்ட்டா தான் வரும். இந்த பார்ட்ல மேக்ஸிமம் அந்த 100%ங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஜெனரல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இத ஜெனரல் 31%. 31% ஜெனரலுக்கு ஒதுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசி. பிசிக்கு வந்து 26.5% ஒதுக்குறாங்க. 26.5% வேலை. எவ்வளோ வேலை கால்ஃபர் பண்றாங்களோ, அதில 26.5% பிசிக்கு. அதிலயும் பிசி முஸ்லீமுக்கு 3.5%. 3.5% டோட்டலா பார்த்தீங்கன்னா, 30% வரும் உங்களுக்கு. டோட்டலா பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 30%. ஏன்னா, பிசி முஸ்லீமுக்கு 3.5 பிசிக்கு 26.5 அப்படி வரும். எம்பிசிக்கு 20%. எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சி அருந்ததினருக்கு 3%, எஸ்டிக்கு 1%. இப்ப நீங்க இந்த எஸ்டி, எஸ்சி அருந்ததினர், எஸ்சி இதெல்லாம் டோட்டலா கூட்டினீங்கன்னா ஒரு 19, பிசில ஒரு 30, இதுல ஒரு 20. டோட்டலா பார்க்குறப்ப 69% தான் ஒதுக்கீடு போகுது. 31% பார்த்தீங்கன்னா ஜெனரல்ல இருக்கும். இப்படி தான் இந்த கோட்டாவ நமக்கு பிரிக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு நான் சொல்றேன் உங்களுக்கு. 100 போஸ்டிங் இருக்குன்னா, அதில 31 போஸ்டிங் மட்டும் தான் மெரிட். அதாவது நீங்க எந்த கேஸ்ட்டோ, நீங்க எந்த ஒதுக்கீட்ல வரீங்களோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்க 31 பேர எடுத்துக்குருவாங்க. அது வந்து மெரிட் 31 சீட்டு மட்டும் தான். 100 சீட்டா இருந்தா. அதில 26.5 சீட்டு பிசிக்கு மட்டும் போகும். பிசில உள்ளவங்களுக்கு மட்டும் போகும். 3.5% பிசி முஸ்லீமுக்கு மட்டும் போகும். 20% எம்பிசி அப்படிங்கிற அதுக்குள்ள இருக்கிற கேஸ்ட்ல உள்ளவங்களுக்கு போகும். 15% எஸ்சிக்கு போகும். 3% எஸ்சி அருந்ததினருக்கு போகும். ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் எஸ்டிக்கு போகும். இப்படி தான் அந்த 100 போஸ்டிங்க்கு பிரிப்பாங்க. 100 போஸ்டிங்கா இருந்தா. சப்போஸ் 200ஆ இருந்தா நீங்க அதுக்கு தகுந்த மாரி மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
3000 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எத்தனை போஸ்டிங் நம்மளுடைய கோட்டாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பயுமே நீங்கள் நமக்கு எத்தனை சீட் இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு இப்போ போடுறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 100 சீட்டு அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து எம்பிசி கோட்டாவில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா, அந்த மெரிட்டில் ஒரு 31 சீட்டு, உங்கள் கோட்டாவில் ஒரு 20 சீட்டு, 51 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். மீதி இருக்கிற 49 உங்களுது கிடையாது. அது மற்றது ஒதுக்கீடு. அது அதில் எப்படியுமே நீங்கள் உள்ளே போக முடியாது. அப்போ நீங்கள் எம்பிசியாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரலில் ஒரு 31 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். உங்களுடைய கோட்டாவில் இருக்கிற 20 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். டோட்டலாக நீங்கள் 51 சீட்டுக்கு நீங்கள் உங்களால் போட்டி போட முடியும். 51 சீட்டு தான் உங்களுது அப்படின்னு நீங்கள் போட்டி போட முடியும். அதுக்குள்ளேயே உள் ஒதுக்கீடுலாம் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம். தெளிவாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த ஒதுக்கீடுலாம் ஒதுக்குறாங்கல்ல, ஜென்ரலில் 31, எம்பிசியில் 20, பிசியில் 26.5ன்னு ஒதுக்குறாங்கல்ல, பிசி முஸ்லீமில் 3.5ன்னு ஒதுக்குறாங்கல்ல, ஈவன் எஸ்டியில் கூட 1% ஒதுக்குறாங்கல்ல, அதில் கூட உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற பிரிவு இவங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணுங்கிற கண்டிஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு ஜென்ரலை மட்டும் எடுத்துப்போம், மற்றதுக்கெல்லாம் இதே மாதிரி தான் பொருந்தும். நான் ஜென்ரலுக்கு மட்டும் சொல்கிறேன். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 31%, 31 போஸ்டிங் தானே, 100க்கு 31 போஸ்டிங் தான். இப்போ 31 போஸ்டிங்குமே எல்லாருமே அதில் போட்டி போடலாமான்னா முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா 30% அந்த போஸ்டிங்கில் 30% உமனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். 30% உமன் கோட்டா அது. 30% அவங்களுக்கு போயிடும். அப்போ 30%னா கிட்டத்தட்ட 10 சீட்டு அவங்களுக்கு போயிடும். 31ல் 10 சீட்டு ஒன்லி லேடீஸ் மட்டும். கேர்ள்ஸ் மட்டும்தான் அந்த 10 சீட்டில் போகலாம். அடுத்தது 20% உங்களுக்கு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு போயிடும். 20% அப்படின்னு சொன்னால் 31 சீட்டில் 20%ங்கிறது கிட்டத்தட்ட 6 சீட்டு. 6 சீட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு போயிடும். அதுவும் ஒதுக்கீடு. இது 2ம் போயிடுச்சுன்னா 6 + 10 16 சீட்டு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 16ல் மட்டும்தான் மெரிட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் வரலாம். அதாவது அந்த ஜென்ஸ் வரக்கூடிய அந்த இடத்துல கூட லேடீஸ் வரலாம். லேடீஸுக்குன்னு தனியாகவும் ஒதுக்கீடு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற அந்த இடம் ஒன்லி ஜென்ஸு கிடையாது. அது ஜென்ரல். அதில் யார் வேணாலும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க வரலாம். இந்த தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய 20%ங்கிற 6 சீட்லேயும், உமனில் இருக்கக்கூடிய 30%ங்கிற 10 சீட்லேயும் அவங்கவங்க மட்டும்தான் போக முடியும். மற்றவங்க யாரும் அதில் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலில் மட்டும் இன்னொரு கோட்டாவும் இருக்குது. என்னென்னா டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு. டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு கூடுதலாகவும் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 3% டிசபிலிட்டி போயிடும். அந்த டிசபிலிட்டி 3%னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வரும். பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கு ஒரு சீட்டு போயிடும். அந்த டிசபிலிட்டி கொடுக்கறதுல கூட ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா விஷுவலி இம்பேர்டாக இருந்தால் 2%, ஆர்த்தோபேடிக்கலாக இருந்து உடம்புல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா 1%. இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்குன்னா தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு 3%யுமே நம்ம வந்து உடல் திறன் உள்ளவங்களுக்கு பயன்படுத்த முடியும். உடல் திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. விஷுவலுக்கு 2% கொடுக்கணும். மற்ற உடல் கோளாறுகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1% கொடுக்கணும். அதுக்கும் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு உடல் குறைவு இருக்குங்கிறதுக்கு பர்சன்டேஜ் கணக்கும் இருக்குது. ஆனால் சயின்ஸாக இருந்தால் ஒன்லி ஆர்த்தோபேடிக்காக இருந்தாலே 3% கொடுத்துடணும். விஷுவல் இம்பேர்டை உங்களுக்கு அங்கே ரிசர்வேஷனே கிடையாது. அப்போ விஷுவல் இம்பேர்டை சயின்ஸில் வர முடியாது. அவங்க ஒன்லி உடல் திறன் குறைவு எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு 3% அவங்களுக்கே போய் சேரணும். அடுத்த டெஃப்பாக இருந்தால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியதாக இருக்கிறதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டோம். புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை அந்த வீடியோவை கேட்டு பார்த்துக்கோங்க. அதுவும் புரியல அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோட்டாவுக்கும் ஜென்ரல் கோட்டா, எம்பிசி கோட்டா, பிசி கோட்டான்னு தனித்தனி வீடியோ பார்ட் 1, பார்ட் 2ன்னு எக்ஸாம்பிளோட இத்தனை போஸ்டிங் இருந்தால் எப்படி போடுவாங்க, நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம அடுத்த வர்ற வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நன்றி நண்பர்களே.